அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2 2025 ஓட கொஸ்டின்ஸ ஒரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மெட்டீரியல படிச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம் அப்டிங்கிறத ப்ரூஃபோட எடுத்து வீடியோல போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ 7த் கொஸ்டின் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இன்டூ அன் அசர்டிவ் சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அசர்டிவ் சென்டென்ஸ தெளிவா கிராமர்ங்கிற டாபிக்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது சிலபஸ்க்குள்ள இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல இருந்து அசர்டிவ் சென்டென்ஸ்க்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தா எந்த இடத்துல ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் நான் குடுத்திருந்தேன். அதுல படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இத கிராக் பண்ணியிருக்கலாம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்ன? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்ன? தி சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் எமோஷன் ஆர் ஃபீலிங்ஸ். தே ஆல்வேஸ் எண்ட் வித் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல தான் குடுத்துருக்காங்களா? நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நம்மளோட படிச்சத அப்ளை பண்ணி பார்ப்போம். வாட் அ ஸ்பெக்டாகுலர் கோல். ஸ்ட்ராங் எமோஷன குடுக்குது. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கும் இருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்மேட்ல இருக்கு. இத இப்ப அசர்டிவ் சென்டென்ஸ்க்கு மாத்தணும். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத என்னன்னு நான் தெளிவா குடுத்துருக்கேன். தி சென்டென்சஸ் ஆஸ்க் எ கொஸ்டின் அண்ட் எண்ட் வித் எ கொஸ்டின் மார்க். இந்த சென்டென்ஸ் எப்பவுமே ஒரு கேள்விய தான் கேட்கும். அதே சமயம் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல கொஸ்டின் மார்க் இருக்கும். இத இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன செஞ்சிருக்க முடியும்? ஈஸியா இந்த ஆன்சர்ல ட்ராப் பண்ணியிருக்க முடியும். ட்ராப்ப 2 இத எலிமினேட் பண்ணிக்கலாம். வாஸ் இட் எ ஸ்பெக்டாகுலர் கோலையும், வை த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலரையும் ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? எலிமினேட் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா, 2மே கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கு. கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இது அசர்டிவ் சென்டென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏவையும், டியையும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா எலிமினேட் பண்ணியிருக்கலாம். இப்ப நம்மகிட்ட இருக்குது பியும், சியும் மட்டும் தான். ஓகேவா? த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர். இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல். இது 2ல எது ஆன்ஸர்ங்கிற கன்ஃப்யூஷன்ல நம்ம இருந்திருப்போம். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். இந்த வீடியோ. அசர்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோவே தெளிவா நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த வீடியோல அசர்டிவ்னா என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அசர்டிவ்ங்கிறது என்ன? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அசர்டிவ்ங்கிற சென்டென்ஸ் வந்து எப்பவுமே ஒரு இன்ஃபர்மேஷன சொல்ற மாரி தான் இருக்கும். அசர்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். அதே சமயம் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்றதா இருக்கணும். அல்லது ஒரு ஸ்டேட் ஃபேக்ட் ஒரு நிலையான ஒரு கருத்தா இருக்கலாம். ஓகே. இப்படியும் இருக்கலாம் அசர்டிவ் சென்டென்ஸ். அப்ப இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அப்ப அசர்டிவ் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா எப்படி இருக்கணும்? இன்ஃபர்மேஷனா தான் இருக்கணும். ஓகேவா? த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர். இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல். 2மே இப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் மாரியே தெரியும். இல்லையா? த கோல் வந்து ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு. இது ஒரு ஸ்பெக்டாகுலர் கோல். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இப்ப கரெக்ட்டா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்ல பொருந்துறது என்னன்னா, சி மட்டும் தான். இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல். இது ஒரு ஸ்பெக்டாகுலர் கோல். த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர். கோல் வந்து ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு அப்படிங்கிற தமிழ் மீனிங்க்கும், இது ஒரு ஸ்பெக்டாகுலர் கோல் அப்படிங்கிறதுக்கும் தெளிவா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல்ங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர்ங்கிறது அதுக்குள்ள ஒரு மறைமுக இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், அது இன்ஃபர்மேஷனுக்குரிய ஸ்ட்ரக்சர்ல இல்ல. சோ இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல் அப்படிங்கிறது தான் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப அது இன்ஃபர்மேஷனா மாறிருது. அப்ப இட் அப்படிங்கிறது தான் அதோட ரூட் வேர்ட். இது இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர் தான் உறுதிப்படுத்துறதுக்கு. இது இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல். இது ஸ்பெக்டாகுலர் கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் உள்ள தான் ஹைடிங்கா இருக்கு. ஆனா அது இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர்ல இல்ல. அப்ப நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியும்? அந்த வீடியோவ இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிற என்னோட மெட்டீரியல பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத வச்சு 2 ஆன்ஸர நெகிழ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோவ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் தான் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோல் அதான் ஆன்ஸர்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி இன்னொரு க்ளூ உள்ள இருக்கு. அசர்டிவ் சென்டென்ஸ்ல எப்பவுமே ஃபுல் ஸ்டாப் கடைசில வரும். இந்த க்ளூவையும் வச்சு ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? அப்ப நான் குடுத்திருக்க அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் மெட்டீரியல கோ த்ரூ பண்ணியிருந்தா 2 இத நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் போட்டிருந்த அந்த அசர்டிவ், நெகட்டிவ் வீடியோவா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அத பார்த்திருந்தாலும் என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா சி தான் ஆன்ஸர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஓகே. ரைட். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.